Hello guys, welcome back to the channel Learn Save with Universe. So இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா AS2 which is valuation of inventories. என்னது valuation of inventories. ஸோ இப்போ AS2 தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து வேல்யூவேஷன் பண்ணணும்? வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் இந்த சென்ஸ் என்ன சொல்ல வரீங்க? நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லி அசட் சைடில் நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ அங்கே நம்ம என்ன வேல்யூவில் நம்ம அங்கே போடணும், ஸோ அதை எப்படி நம்ம வேல்யூ பண்ணணும், ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் அதுக்கு இருக்குது, ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து AS2ல் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிறது ஒரு அசட். ஓகேவா? இதுக்கு இந்த மாதிரி ஒரு நார்மல் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் நம்ம அதை சேல் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி அ ஃபினிஷ்டு குட். ஓகே, அது ப்ராசஸில் ப்ரொடக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா இட் வில் பி கன்சிடர் அஸ் WIP. அண்ட் தென் வந்து அது இப்போ தான் ப்ரொடக்ஷனுக்கு கன்சியூம் பண்ண போகிறாங்க அப்படின்னா டு பி கன்சியூம்ட் இந்த ப்ரொடக்ஷன் அப்படின்னா அது ரா மெட்டீரியல். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இன்வென்ட்ரி அப்படின்னு கரெக்டாக சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. இதே ஒன்ஸ் அதுக்கு வேல்யூ ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்? அது சேல் ஆகிடும். அப்போ அது ஃபினிஷ்டு குட்ஸ் ஆகிடும். ஸோ அது ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ இட் வில் கம்ஸ் அண்டர் WIP. அண்ட் தென் வந்து அது கன்சியூம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ இட் வில் பி அ ரா மெட்டீரியல். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த இன்வென்ட்ரி எப்படி நம்ம வேல்யூ பண்ணுறது? ஒரு ரா மெட்டீரியலாக இருக்கட்டும், ஃபினிஷ் குட்டாக இருக்கட்டும், WIP-யாக இருக்கட்டும், எப்படி நம்ம வேல்யூ பண்ணுறதுன்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ திஸ் வாஸ் த என்டையர் ஃப்ளோ சார்ட் ஆஃப் அவர் கால்குலேஷன். ஸோ நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டேன் ஒரு வழியாக. இதுக்குள்ளே இதெல்லாம் தான் வருது. ஸோ இதை தாண்டி எதுவுமே வராது. ஓகேவா? ஓகே. ஸோ இதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்டையர் ஃப்ளோ சார்ட் இதுதான். ஸோ இன்வென்ட்ரிஸ்க்கான என்டையர் ஃப்ளோ சார்ட்டே தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரா மெட்டீரியல். ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரிஸில் நம்ம வந்து நிறையா பார்த்தோம். ஸோ ரா மெட்டீரியல் தனியாகவும் ஃபினிஷ்டு குட் அண்ட் WIP தனியாகவும் நம்ம வேல்யூ பண்ணுறது இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் என்னென்னா இந்த ரா மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? ரா மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். ரா மெட்டீரியல் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போது காஸ்ட்டை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாகவோ இல்லை அப் டு செல்லிங் ப்ரைஸோ இருக்கிறப்போ நம்ம எதை வந்து வேல்யூவேஷனாக எடுத்துக்கணும் அப்படின்னா காஸ்ட் தான் எடுத்துக்கணும். எதை எடுத்துக்கணும்? காஸ்ட் தான் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து எப்படி சொல்கிறது, அந்த ரா மெட்டீரியலுடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து 500 இருக்குது. ஓகேவா? காஸ்ட்டை விட அதிகமாக இருக்குது. ஓகே, என்னது காஸ்ட்டை விட அதிகமாக இருக்குது. ஆர்எல்ஸ் காஸ்ட்டும் 500 இதுவும் 500 அப்படிங்கிறப்ப நம்ம என்ன தான் எடுத்துப்போம்? ஆக்சுவலாக என்ன அமௌண்ட்டோ அதான் நம்ம எடுத்துப்போம். கரெக்டாக காஸ்ட் தான் எடுத்துப்போம். அப்போது ரா மெட்டீரியல் இதே வந்து இப்போ 520 இருக்குது. இப்போ நம்ம எதை எடுத்துக்கணும்? ஸோ இதை விட இது அதிகமாக இருக்கப்போ நம்ம இதை தான் எடுத்துக்கணும். என்ன பண்ணணும்? காஸ்ட்டை தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ இது வந்து எப்படின்னா 400 இருக்குது, காஸ்ட் வந்து 500 இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம எதை எடுத்துக்கணும்? இப்போ நம்ம காஸ்ட் எடுக்கக்கூடாது, இதுதான் எடுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா காஸ்ட்டை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கப்போ நம்ம எதை தான் எடுக்கணும்? வேல்யூ பண்ணணும், காஸ்ட்டை தான் வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஆர் எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி காஸ்ட் எடுக்க முடியல, செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம எது பார்ப்போம்? காஸ்ட்டாக இல்லை மற்ற இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ நம்ம போட்டு காமிச்சல 400 அந்த ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் இது ரெண்டில் எது லோவரோ அதை எடுப்போம். ஓகேவா? இது ரெண்டில் எது லோவரோ அதுதான் எடுப்போம். இவ்வளோ தான் வந்து என்னென்னா ரா மெட்டீரியலுக்கான விஷயம். ஸோ ரா மெட்டீரியலில் இப்படி தான் நம்ம கேல்குலேஷன் பண்ணுவோம். பட் ரா மெட்டீரியலுக்கு இவ்வளோன்னு முடிஞ்சிருச்சுல. பட் ஃபினிஷ்டு குட்ஸ்க்கும் WIP-க்கும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய ஃப்ளோ சார்ட் இருக்குது. ஸோ இது பட் இந்த ஃப்ளோ சார்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. இந்த மூலையிலேருந்து உங்களுக்கு எப்படி கேட்டாலும் யூ கேன் ஆன்சர். ஆமாம், ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே வருது, ஸோ இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃப்ளோ சார்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே. இப்போ ரா மெட்டீரியல் வந்து பார்த்தாச்சு. ஓகே, ரா மெட்டீரியல் ஓவர். இப்போது ஃபினிஷ்டு குட்ஸாக WIP இதை எப்படி நம்ம வேல்யூ பண்ணணும்? இது வந்து லோவர் ஆஃப் த ஃபாலோயிங் காஸ்ட் ஆர் NRV நெட் ரியலைசபிள் வேல்யூ. இது ரெண்டில் நம்மளுக்கு எது லோவரோ அதுதான் என்னது நம்மளை இங்கே வேல்யூ பண்ண போகிறோம். ஓகே. இதை டேரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம், நம்மளுக்கு என்னது ஒன்றுமே கிடையாது, எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஓகேவா? அது ஒரு டேரெக்டாக நம்மளுக்கு இது இவ்வளோ தான் அப்படின்ற கொடுக்குறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டேரெக்டாக இது ரெண்டில் லோவரோ அதை எடுத்து அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அப்படி தான் கொடுக்க மாட்டாங்க. எப்படின்னா இது மூணும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது? சாரி, இது ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்னது? இப்போ நெட் ரியலைசபிள் வேல்யூ அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் இருக்கும்ல. ஸோ இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபினிஷ் குட்ஸ் வந்து சேல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த செல்லிங் ப்ரைஸோட எவ்வளோ காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆனிச்சு, அது முடிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆனிச்சு, அண்ட் தென் வந்து அது சேல் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் ஆனிச்சு, அதை விற்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆனிச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ரெண்டு விஷயத்தையும் நம்ம லெஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த NRV கிடைக்கும். அப்போ ஒரு பால் அவுட். ஸோ இப்போ இன்னொரு பால் இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டுத்துல எது லோவரோ அதை எடுத்து என்ன பண்ணிக்கலாம்? ஃபினிஷ் குட்ஸில் வேல்யூ பண்ணிவிட்டு WIP-ல வேல்யூ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இவ்வளோ தான் வந்தது. ஸோ இதே வந்து இந்த இடத்துல இன்கேஸ் ஆஃப் WIP-யாக இருந்துச்சு அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷனில் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்சிருக்காது இல்லையா? ஸோ WIP அப்படிங்கிறப்போ முடிஞ்சிருக்காது. அப்போது இது முடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ செலவு இருக்கோ அதை லெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போது நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து 500. ஓகே. ஸோ காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து என்னென்னா நார்மலாக வந்து ஒரு 100 வச்சுப்போம். சேல் பண்ணுறதுக்கு ஒரு 100. ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? நம்மளுக்கு 300 rupees இருக்குது. ஸோ இதான் வந்து நெட் ரியலைசபிள் வேல்யூ. இதே
இது WIP-யாக இருக்கப்போ 500, இதே வந்து இது WIP-யாக இருக்கப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டேரெக்டாக காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் நம்மளுக்கு வராது. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும், இந்த 100லேருந்து இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்னும் செலவாகும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இன்னும் 50 ருபீஸ் செலவாகுமா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணிக்கணும். ஸோ லெஸ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறது இன்னும் 50. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே 50 அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ஆஸ் யூஷுவல் சேல் காஸ்ட் ஆஃப் சேல் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அப்படி தான் வந்து இது பண்ணணும். ஸோ இன் கேஸ் ஆஃப் WIP மட்டும், ஸோ WIP மட்டும் எஸ்டிமேட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் என்ன நம்ம எடுத்துக்கூடாது அப்படின்னா கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து வி ஷுட் நாட் டேக். ஓகே. ஸோ இவ்வளோ தான் வந்து என்னது நெட் ரீலைசபிள் வேல்யூ. ஓகே. அப்போ வந்து காஸ்ட்டும் நெட் ரீலைசபிள் வேல்யூ இதை கண்டுபிடிச்சிட்டு இங்கே நெட் ரீலைசபிள் வேல்யூவில் போடுறப்போ விச் எவர் ஸ்லோவரோ அதுதான் வந்து ஃபினிஷ் குட்ஸா. ஆமாம், அவ்வளோதான். ஓகேவா? பட் காஸ்ட்டும் எப்படி கொடுக்க மாட்டாங்க, டேரெக்டாக கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கு நம்மளுக்கு 3 காஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ், இன்னொன்று காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன், இன்னொன்று காஸ்ட் அதர் காஸ்ட். ஓகேவா? இப்போது ஒரு சப்ளையர் ஃபேக்ட்ரிக்கு ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வரப்போ, ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரப்போ அவங்களுக்கு நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நடுவில் ட்ராவல் செலவு இருக்கலாம், அண்ட் தென் வந்து நிறைய செலவு இருக்கும் இல்லையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரப்போ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எக்கச்சக்கமான செலவெல்லாம் தான் இதில் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர வரைக்கும், இன்னொன்று அந்த பொருளை வந்து இப்போ ஃபேக்ட்ரியில் வந்து அடைஞ்சிருச்சு, அந்த ஃபேக்ட்ரியில் அடைஞ்சதுக்கப்புறமா அது முழு பொருளாக ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறதுக்கு சில கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு சில காஸ்ட் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் அதர் காஸ்ட்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு டோட்டலான ஒரு காஸ்ட் வந்து கிடைக்கும். அதை தான் நம்ம NRV-யோட கம்பேர் பண்ணி விச் ஒரு ஸ்லோவரோ அது என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ அப்போது காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ், காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன், அதர் காஸ்ட் மூணுமே ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு காஸ்ட் கிடைக்கும். ஸோ அதை தான் NRV-யில் நம்ம கம்பேர் பண்ணி விச் ஒரு ஸ்லோவரோ அதில் இங்கே போடுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸுக்கு என்ன இருக்குது, இந்த விஷயம்லாம் இருக்குது. ஓகே. என்னது காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸுக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படிங்கிறப்போ இப்போ இந்த சப்ளையர் இருக்கார் அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரி கொண்டு வரதுக்கு என்னென்ன செலவெல்லாம் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ், அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரோ அந்த ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ப்ரைஸ். அண்ட் தென் வந்து டேக்ஸ், டியூட்டிஸ் இந்த மாதிரிலாம் கட்டுவார். அதில் ITC கிளைம் பண்ணிட்டாங்கன்னா வி ஷுட் நாட் டேக் ITC. சரியா? ITC கிளைம் பண்ணிட்டாங்கன்னா வி ஷுட் நாட் டேக். அடுத்தது வந்து ஃப்ரைட் இன்சூரன்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து அங்கே நீங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு அதுக்கு நடுவில் ஏதாவது வந்து ஆக்சிடென்ட் ஆகி குட்ஸ்லாம் வேஸ்ட்டாக போயிட்டுனா என்ன பண்ணுறது, அதுக்கு இன்சூரன்ஸ் வேணும்ல. ஸோ அதுக்குன்னு தனியாக செலவு இருக்குல்ல. ஸோ அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், அங்கே எங்கே எடுத்துகிட்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன். அடுத்து ஏறி இறக்குற லோடிங் பண்ணுறதுக்கு ஹேண்ட்லிங் ஆர் லோடிங் சார்ஜ் சொல்லுவாங்க இல்லையா, அது. அடுத்தது வந்து ப்ரோக்கரேஜ், அந்த ஏஜென்ட் நடுவில் வருவார். ஸோ அவர் வந்து அவருக்கான ப்ரோக்கரேஜ் வந்து நம்ம கொடுக்கணும் இவ்வளோ % அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை ஆட் பண்ணணும். அண்ட் தென் வந்து காஸ்ட் ஃபார் அக்வசிஷன். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபினிஷ் குட்ஸாக இருக்கட்டும், WIP-யாக இருக்கட்டும், ரா மெட்டீரியலாக இருக்கட்டும், ஸோ அதை அக்வயர் பண்ணுறதுக்கான காஸ்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அது. அண்ட் தென் வந்து அன்லோடிங், இறக்கி வைக்கிறது. ஸோ அங்கே லோட் பண்ணிட்டாங்க, இப்போ வந்து ஃபேக்ட்ரிக்கிட்ட வந்து இறக்கி வைக்கணும்ல, அதுக்கு யார் காசு தருவா, அதுக்கும் அவங்க வந்து தரணும். ஸோ அப்போ அது எல்லாமே ஒரு செலவு தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரேட் டிஸ்கவுண்ட், என்னது ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா வி ஹாவ் டு லெஸ் என்ன பண்ணணும், இதுலேருந்து நம்ம லெஸ் பண்ணணும். ட்ரேட் டிஸ்கவுண்ட் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். கேஷ் டிஸ்கவுண்ட்டை எப்போதும் போல் வி ஷுட் நாட் டேக். கேஷ் டிஸ்கவுண்ட் என்ன பண்ணணும், எடுத்துக்கக்கூடாது. ITC எடுக்கக்கூடாது, கேஷ் டிஸ்கவுண்ட் எடுக்கக்கூடாது. அதனால தான் நான் தனியாக ரெட் கலரில் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஓகே. ஸோ எப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு அக்யூரேட்டான பியூர் பேலன்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம இங்கே வச்சுப்போம். ஓகேவா? அதை நம்ம இங்கே வச்சுப்போம். ஓகே. சொல்லுவேன் இப்படி வச்சுப்போம், கலர் அடிச்சுக்கலாம்ல. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை, காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன். காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் என்ன, ஃபஸ்ட்டு சப்ளையர் இருந்தார், அவர் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வந்தார். ஸோ ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொருளாக என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ கன்வெர்ட் பண்ணணும் ஃபினிஷ் குட்ஸா. அந்த ஃபினிஷ் குட்ஸா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில செலவெல்லாம் இருக்குது. யார் கன்வெர்ட் பண்ணுவாங்க, லேபர் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ரா மெட்டீரியல் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நிறையா இருக்குது. பில்டிங்லாம் அவங்க ரெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், நிறைய பேருக்கு சேலரி கொடுக்கணும், நிறையா இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் தான் வந்து என்னது, இந்த இடத்துல கன்வர்ஷன் காஸ்ட். அந்த ஒரு பொருளை மாற்றுறதுக்கு நிறைய கன்வர்ஷன் காஸ்ட் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த இடத்துல இந்த மாதிரி டேரக்ட் மெட்டீரியல், டேரக்ட் லேபர், வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட், ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட், இதெல்லாம் வரும். வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்டில் நமக்கு ரொம்ப கால்குலேஷன் இருக்காது. அதாவது வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட், அதோட எவ்வளோ ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம மல்டிபிள் பண்ணாலே இது கிடச்சிடும். ஓகேவா? பட் ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கால்குலேஷன் வந்து இருக்குது. ஆக்சுவலி நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் இருக்கு இல்லையா. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் பர் யூனிட் இருந்தது, நம்ம டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிட்டோம். பட் இங்கே நம்மளுக்கு அதையே கண்டுபிடிக்கணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அப்போ டோட்டல் ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்டில் நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம லெஸ் பண்ணணும். அந்த ப்ரொடக்ஷன் வந்து டேரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ ஆக்சுவல் ப்ரொடக்ஷனும் நார்மல் ப்ரொடக்ஷனும் எவ்வளோ விச்சவர் ஹையரோ அதுதான் இங்கே டினாமினேட்டரில் போடுற மாதிரி இருக்கும். சரியா? என்ன பண்ணணும், அதுதான் இங்கே டினாமினேட்டரில் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் fixed overhead divided by actual production vs normal production which is higher அதை நம்ம இங்கே டினாமினேட்டரில் இப்போ போட்டுட்டோம். இப்போ ஆக்சுவல் ப்ரொடக்ஷனுக்கும் என்ன நம்ம பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனிங், க்ளோசிங், தென் வந்து சேல் பண்ணது, இந்த யூனிட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம க்ளோசிங்கையும் சேல்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஓப்பனிங்கை வந்து லெஸ் பண்ணுறப்போ we will arrive actual production. இது நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்ச ஒரு லாஜிக் தான்.
என்னென்னா நம்மள்கிட்ட வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணிட்டோம் அண்ட் தென் வந்து எவ்வளோ இப்போ சரக்கு மீந்திருக்கு க்ளோசிங். ஸோ இது நம்மளுக்கு ஆட் பண்ணுறப்போயும் ஓப்பனிங்கில் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத லெஸ் பண்ணுறப்போவும் நம்மளுக்கு ஆக்சுவலான ப்ரொடக்ஷன் எவ்வளோ நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ அது நார்மலான ஒரு லாஜிக் தான். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ அப்போ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இப்போ நார்மல் ப்ரொடக்ஷன். ஸோ இது ரெண்டில் விச் எவர் ஹையரோ அதை டினாமினேட்டரில் வச்சு டிவைட் பண்ணி வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட்டுக்கான இந்த ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். இப்போ வேரியபிள் காஸ்ட் அந்த பர் யூனிட் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம அலோகேட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சோம்ல, அதுக்கு அலோகேட் பண்ணணும். ரிமைனிங் இருக்கிறதா இப்போ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் பர் யூனிட் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ 10 rupees கிடைக்குதுன்னா ஆக்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். ஸோ ஆக்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருக்குது அப்படின்னா 5 இது கொடுத்துட்டு ரிமைனிங்கை தான் வந்து இது கொடுக்கணும். ரிமைனிங் எப்போ எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? அப்போ டோட்டல் வந்து என்னென்னா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அதில் வந்து ஆக்சுவல் ஓவர் நம்ம லெஸ் பண்ணுறப்போ ரிமைனிங் தெரியும் எவ்வளோன்னு. அப்போ அதுதான் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே வந்து அலோகேட் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ஸோ அப்படி தான் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? டோட்டல் ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் நம்மளுக்கு இப்படி தான் வந்து கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ அவ்வளோதான் வந்து என்னென்னா இன்வென்ட்ரிஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னலாம் காஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் இது வராது. இன்ட்ரெஸ்ட் ஃபினான்ஸ் சார்ஜ் இதெல்லாம் வராது. அன்லெஸ் ஏஎஸ் அலோ பண்ணுற வரைக்கும் இது வராது. ஸ்டோரேஜ் காஸ்ட் வராது. அப்நார்மல் காஸ்ட் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் அதாவது நம்ம காஸ்ட் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட்டில் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் எப்படி வரும்? பிகாஸ் நார்மல் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் இட் வில் பி வெரி சிம்பிள். பட் ஜாயிண்ட் ப்ராடக்ட்டில் நிறைய ஸ்ப்ளிட் ஆஃப் நடக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஓகே. இப்போது நம்மளால் செப்பரேட்டாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பட்டர், இந்த ப்ராடக்ட் வந்து மில்க் அப்படின்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா அந்த காஸ்ட்டே நம்ம வந்து எடுத்துக்கலாம். காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், அந்த காஸ்ட்டே வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் நம்மளால் செப்பரேட்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட்டுக்கு என்ன ஆகும்? என்னது, அதாவது அந்த மெயின் மெட்டீரியல்லேருந்து பிரிஞ்சு வரது. ஐ மீன் இந்த மில்க்கு பன்னீர் மில்க் பட்டரு அண்ட் தென் வந்து க்ரீம் இதுக்கெல்லாம் பன்னீர் அப்படிங்கிறது பை ப்ராடக்ட் பிகாஸ் இட் அரைவ் ஃப்ரம் த வேஸ்ட் ஸ்க்ராப். கரெக்டாக? ஸோ அது வந்து பன்னீர். ஸோ அப்போ நம்ம இப்படி தானே ஜாயிண்ட் ப்ராடக்ட் படிச்சப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோம். ஓகே. ஸோ அடுத்துல இதில் எப்படின்னா இதில் ஸ்ப்ளிட் டோட்டல் காஸ்ட் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் மில்க் பட்டர் அண்ட் தென் வந்து க்ரீமுக்கு நம்ம பிரித்து கொடுப்போம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து பிரித்து கொடுப்போம் அப்படின்னா இது ஒன்றொன்றுத்தோடைய சேல்ஸ் வேல்யூவில் சேல்ஸ் வேல்யூ. இப்போ மில்க் வந்து 40 rupees போகுது, பட்டர் வந்து 50 rupees போகுது, க்ரீம் வந்து 60 rupees போகுது அப்படின்னா இதெல்லாம் தான் என்னது சேல்ஸ் வேல்யூ. ஸோ இந்த ரேஷியோவில் நம்ம பிரிக்கணும். இந்த ரேஷியோ என்னது 4:5:6. அப்போ இந்த ரேஷியோவில் தான் இந்த ஸ்ப்ளிட் ஆஃப் காஸ்ட் என்ன பண்ணணும், பிரித்து கொடுக்கணும். ஸோ ஒரு யூனிட்லையும் என்ன பண்ணணும், ஒரு யூனிட்லையும். ஸோ பை ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டல் காஸ்ட் எவ்வளவோ அதில் நம்ம என்ஆர்வியை லெஸ் பண்ணாவே நம்மளுக்கு பை ப்ராடக்ட்கான காஸ்ட் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு என்னென்னா இந்த நார்மல் லாஸ் விஎஸ் அப்நார்மல் லாஸ். நான் ஆல்ரெடி நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ் வந்து ஏபிசி காஸ்டிங்கில் வந்து சூப்பராக ஒரு எக்ஸாம்பிள் மஷ்ரூம் சூப் வச்சு ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஓகே. ஸோ நார்மல் லாஸ் அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி அதுக்கான எஃபெக்டிவ் காஸ்ட் பர் யூனிட் நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா டோட்டல் யூனிட்டில் நார்மல் லாஸ் எவ்வளோ, அந்த யூனிட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற யூனிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம டோட்டல் காஸ்ட்டில் டிவைட் பண்ணோம்னா எஃபெக்டிவான ஒரு காஸ்ட் பர் யூனிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் அப்நார்மல் லாஸ் அப்படிங்கிறப்போ அதை எப்படி நம்ம வேல்யூ பண்ணுவோம் அப்படின்னா பிஎன்எல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் அப்நார்மல் லாஸில் நம்ம எப்படி காட்டுவோம் அப்படின்னா அந்த அப்நார்மல் லாஸ் ஆன யூனிட்டை இந்த எஃபெக்டிவ் காஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா? ஸோ அந்த காஸ்ட் பர் யூனிட்டை நம்ம இங்கே மல்டிப் பண்ணுவோம். அப்நார்மல் லாஸ் அந்த யூனிட்ஸை வச்சு மல்டிப் பண்ணி இந்த பிஎன்எல் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட்டில் இன்வென்ட்ரியாக எப்படி காட்டணும் அப்படின்னா டோட்டல் காஸ்ட்டில் நம்மளுக்கு அப்நார்மல் லாஸை லெஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கிறது தான் இந்த இன்வென்ட்ரியாக நம்ம காட்டணும். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் இந்த இன்வென்ட்ரி நம்ம மெஷர் பண்ணுறப்ப கூட ஐட்டம் பை ஐட்டமாக இண்டிவிஜுவலாக தான் பண்ணணுமே தவிர குரூப் பேசிஸில் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வந்து இந்த இன்வென்ட்ரி AS2ல் கவர் ஆகிற பாயிண்ட்ஸ். ஐ திங்க் ஸோ எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு எக்ஸாம்பிள்லாம் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே. வி வில் see in the next accounting standard. Until then, this is Shweta signing off. Thank you.